பிரபல தொகுப்பாளினியான ஐஸ்வர்யா இவங்களுக்கு கேப்டன் மில்லர் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல அப்படி பாலியல் சீண்டல்கள் நடந்ததாகவும் உடனே அந்த நபரை பிடிச்சு தன்னுடைய காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைத்த இந்த ஒரு வீடியோக்கள் தான் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. அது மட்டுமல்லாம பலரும் ஐஸ்வர்யா அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது கேப்டன் மில்லர் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்துருந்துச்சு. இதில் ஏகப்பட்ட தனுஷ் ரசிகர்களும் மற்றும் திரைப்பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராமில் தனுஷ் அவர்கள் அவருடைய மகன்களான யாத்ரா மற்றும் லிங்காவோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான அருண் மாதேஸ்வர் மற்றும் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருமே இந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. அப்படிதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு தனுஷ் அவர்கள் ராசாத்தி உன்ன பாடலை பாடி அவருக்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே 2 நிமிடம் எல்லாருமே எழுந்திருச்சு நின்று விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படி அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இந்த ஈவெண்ட்ல தனுஷ் அவர்கள் பல விஷயங்களை தொடர்ந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இவர் பேசின விஷயங்கள் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதாவது பிரபல தொகுப்பாளனியா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாவுக்கு பாலியல் சீண்டல்கள் நடந்ததாகவும் அந்த ஒரு நபரை பிடிச்சு உடனே தன்னுடைய காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைத்த இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. பலரும் இதற்கு ஒரு கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அதாவது இந்த ஒரு கூட்ட நெரிசல்ல ஐஸ்வர்யா அவர்களுக்கு யாரோ ஒருவர் அப்படி பாலியல் சீண்டல்கள் செய்ததாகவும் உடனே அந்த நபரை பிடிச்சு தன்னுடைய காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைத்து இதுக்கப்புறம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோவில் இருக்குங்க. அதாவது அந்த பெண் செய்தது 100க்கு 100 சரியானது அப்படின்னும் என்னதான் பல தண்டனைகள் கொடுத்தாலும் இந்த மாதிரி உடனுக்குடன் அந்த பாதிக்கப்பட்டவர்களை கேட்கும் பொழுது அதனுடைய பாதிப்பு பெரிதளவில் இருக்கும் அப்படின்னும் பலரும் இதுக்கு கோபமாகவும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவும் இந்த ஒரு வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கிட்டும் வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.